யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் 5 பேர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர்களின் வெற்றியை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. இதையடுத்து எமது தலைமை தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணனுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த மாவை சேனாதிபதி ராஜா அளித்த நேர்காணலை இப்போது பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 5 ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியிருக்கிறது. அதில் யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அந்த வெற்றி வேட்பாளர்கள் எல்லாம் வரிசையாக இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் வெற்றி களிப்போடு. இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அடுத்த கட்ட நகர்வு என்ன, திரு சேனாதி ராஜா அவர்களிடம் கேட்போம். தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவருமான சேனாதி ராஜா அவர்களிடம் கேட்போம். ஐயா, இப்போ நாடாளுமன்றத்தை இதை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங்கே அதிக இடங்களை கைப்பற்றியிருக்கிறார். இருந்த போதிலும் அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வளமை போல நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பீர்களா அல்லது இந்த அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா? நான் ஏற்கனவே அதை பற்றி நீங்கள் எல்லோரும் நிற்கின்ற பொழுது பதிலளித்திருக்கின்றேன். அப்படி ஒரு சூழ்நிலை அரசாங்கம் அமைப்பதில் ஒரு தொங்கு நிலைமை ஏற்பட்டால் அதனுடைய பொறுப்பு அரசாங்க தலைவர்கள், ஜனாதிபதி அவர்கள் தேசிய கூட்டமைப்புடன் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதற்காக அமைச்சரவையில் நாங்கள் சேருவோம் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. இரண்டாவதாக, எங்களுடைய அதிக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்ற திரு ஸ்ரீதரன் அவர்கள், திரு சுமந்திரன் அவர்கள், திரு சரணபான் அவர்கள், திரு சித்தார்த்தன் அவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கின்றார்கள். எங்களுடைய மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எல்லாம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.